எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் முகமது சரி குறை நீங்கள் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோட கேட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு போல் போகிறேன். ஓட்டு போட்டிருக்கோம். பார்த்தா இந்த மேஜிக் போல் அந்த மேஜிக் ஆசிட் யூஸ் பண்ணி போடுறாங்களா அவன் முட்டா பீஸ் தூக்கி போட்டதை வந்து பார்த்துட்டு நம்ம குரு வந்து கத்துறாரு எஸ்கேப் ஆயிடறான்னு சொன்னால் இங்கிட்டு பார்த்தா அதை அடித்து ஒன்றும் ஆகலை. என்னடா அது ஆசிட் போட்டு ஒன்றும் ஆகலை, ஆசிட் கிளியாக தூக்கி போட்டோம் ஒன்றுமே ஆகலைன்னு பார்த்தா நம்ம தலைவன் என்ட்ரி டேய் இது ஃபயர் ரெசிஸ்டன்ட்ரா உட்காலி டேய் எவனாலையும் இதை அசைச்சு பார்க்க முடியாது அசைச்சு அப்படி சொன்னேன். என்னடா சொல்கிற அசைச்சு பார்க்க முடியாதா இவர் கதரை இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ இதோட இவன் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கேன். இவன் மொத்தமாக சொல்லி முடிச்சுடணும்னு சொல்லிட்டு இந்த படை வீரர்கள் மேலே தூக்கி போட ஆத்தாடி வருதே 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 என்னதுடா வருதுன்னு சொன்னால் ரோபோட்டு கை வருதே வருதுன்னு சொல்லி மொத்தமாக எங்களை சோழியை பிடிச்சி அடித்து பறக்க விட்டாங்க. ஏரில் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க. பறக்கிறத பார்த்துட்டு ஆத்தாடி பறக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம முட்டை பேசி பார்க்க என்னடா அது கூட இருந்த சோல்ஜரை பறக்க விட்றேன் வழங்காதவே இவன் என்னன்னா வாழை தூக்கி முடிஞ்சு முன்னாடி காட்டுறாளே என்னடா பண்ணுன்னு முழிச்சு ஆத்தா விட்டுறீங்க ஆத்தா சொல்லிச்சு கேட்க ஆத்தா கூட ஆத்தான்னு என்னை கேட்டோன்னே கிட்ட பார்த்தா நம்ம தலைவன் தான். டேய் நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ யார்கிட்ட பேசியிருக்க தெரியுமா, என்னோட டார்லிங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, நீ பேசுகிறத பார்த்தாலே எனக்கு கடுப்பாய் தொலைதுடா, இந்த வாட்டி பேசினா உனக்கு கொன்றுவோண்டா நாயே அப்படி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இந்த மூஞ்சில் டென்ஷன் ஆகுமான்னு எனக்கே தெரியாது. இவனையே கடுப்பாக்க வச்சுட்டேன் அந்த முட்டா பீஸ். இதனால தான் சொல்கிறது கோவத்தை கட்டுப்படுத்துங்கடான்னு. சேட் ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாகி கண்ணே சவந்து போச்சு. சவான் ரோஸ் கலர் ஆயிடுச்சு. இவன் வேறு போட்டு இப்படி மறைக்கிறானேன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டாங்க. எங்கிட்ட பார்த்தா எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சவப்பு மண்டைய குரூப்ஸ் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு எங்கிட்ட பார்த்தா அந்த சவப்பு அந்த ஒத்த கண்காரன் வந்துட்டான். என்ன மாஸ்டர் என்ன எப்படி இருக்கீங்க, என்ன உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னடா கோல்டு என்னாச்சுன்னு சொல்லி இங்கே ஒருத்தன் பிரதர் கேட்க இவன் தான் மொதல் அண்ணன், அவன் ரெண்டாவது அண்ணன், இவன் தான் கடைசி குட்டி இலக்குட்டி தான் அந்த சவுப்பு மண்டைக்காரன். இவங்க எதை பற்றி கேட்டுருக்காங்கன்னா அந்த மணியை பற்றி கேட்டுட்ருக்காங்க. இவங்க தான் இந்த ஒத்தக்கண்காரன்ட்ட தான் சொல்லி ஒத்தக்கண்காரன் சொல்கிறேன், டே சிப்பாய் வேமா கொண்டு போட அந்த பெட்டியை அப்படின்னு சொன்னால், இந்தாங்க மை லார்ட்ஸ் கோல்டு கொண்டு வந்திருக்கேன் கோல்டு. என்னடா இவ்வளோ தான் வந்திருக்கு, என்ன கமிஷனுக்கு இது அடிச்சிட்டியோ, இதாண்டா ஊழல் பண்ணாதான் ஊழாதவளான்னு சொல்லாத தலைவா. இல்லை தலைவா நானும் அப்பெல்லாம் பண்ணுற ஆள் இல்லை தலைவா அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்தக்கண்காரன் சொன்னோன்னே இங்கிட்டு பார்த்தா நம்ம அந்த இன்னும் நான் ரெண்டாவது அண்ணன் வந்து என்னடா தம்பி இவ்வளோதானே தங்கம், வெட்டில் இன்னும் நம்மளுக்கு நிறைய வேணும், அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வேகமாக இன்னும் க்ரோத் ஆகிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லி செகண்ட் தம்பி சொல்ல, ஆமாண்டா என்னடா ஆமாம் மாஸ்டர் நான் இன்னும் உங்களுக்காக முடிஞ்ச உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சோன்னே முதல் என்னன்னு ரெண்டாவது ஒன்று சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரிச்சு வண்டிங்க சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு மூணாவது தம்பி அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க பற்றி அந்த கோல்டை பற்றி பண்ணது 3 முட்டா பசிட்டு இருந்து நம்ம எப்படி வேணால் அடித்து சமாளிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒத்தக்கண்காரன் பிளான் பண்ணால் பின்னாடி இருந்து வச்சு சோல்ஜர் கத்திட்டு வரான். என்னடா கத்துறான்னு சொல்லி பார்த்தா, தலைவா அங்கிட்ட யாரோ நம்மளோட அந்த ரேடத்தில் மட்டும் இருக்க இடத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. என்னடா சொல்கிற, என்னடா நடந்துச்சு, எப்போ அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் கதறோன்னே ஆமாம் தலைவா அப்படி தான் நடந்து போச்சுன்னு சொல்ல, என்னடா இதுக்கு என்னடா சாத்தியம் ஒன்றுமே புரியலன்னு சொல்லி 3 பேர் பயந்துட்டு வேகமாக போக கோட்டை சோறு முன்னாடி இருக்காங்க. கோட்டை சோறில் ஆரியை தூக்கிட்டு தலைவன் என்ட்ரி ரத அப்படின்னு சொல்லி தலைவன் என்ட்ரி ஆகிட்டான். தலைவன் என்ட்ரி ஆகணும். என்னடா முட்டா பசிங்க இப்பயும் உள்ளே விடாமல் தடுக்கிறேன்னு சொல்லி பார்க்க நம்ம சொட்ட தலைவா வாங்க தலைவா வந்துட்டு நாங்கள் ஒன்றும் வாருக்கெலாம் வரலன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் என்ட்ரியிலே சொல்கிறத கேட்டு நாங்கள் இந்த நாட்டோட பிரச்சனை தான் எங்களே விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பன்மையாக நம்ம சொட்டத்தில் டீச்சர் கேட்டானே அங்கிட்ட இருந்த ஒரு குரல் வந்துட்டான், எப்படி இருந்தாலும் இங்கே தானே வந்தான்னு பிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒத்தக்கண்காரன் சிரிக்கிறத பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு அவன் அனுப்பிவிட்டான் ஒருத்தனை அடிச்சு வாயை கட்டி கல்லை கட்டி தூக்கி போடாமல் கொண்டு வந்துட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா சோல்ஜர் ரெடி ஆகிட்டாங்க. மொட்டை தலையை சோழியை முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த சதியை தடுக்க நம்ம யார் வருவான்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயினி என்ட்ரி ஹீரோயினியை பார்த்தோன்னே அந்த உலகமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல தான் எனக்கு ஆசை.
இந்த சிவப்பு மண்டைக்காரனுக்கு மட்டும் இந்த ஹீரோயினை பார்த்தாலே ஏதோ ஒரு பொண்ணுன்னு தெரியுற மாதிரி தான் இவனும் தலைவன். ஹீரோயினி சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சிவப்பு மண்டைக்காரன் அவனை பார்க்குறா பார்வையே சரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அத்தாடி இவனை பார்த்தா இவனை கொண்டுடலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படி ஒரு வைத்தறிச்சிலேயே போனால் ஸ்ட்ரெயிட்டாக ஆம்பளைக்கிட்ட பேசவே மாட்டேன் அந்த அளவு சிவப்பு மண்டைக்காரன். எப்பயுமே பொம்பளைக்கிட்ட தான் பேசுவேன், அது ஹீரோயின் மட்டும்தான் பேசுவேன். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இன்னும் எரியிறான், இவனை கொண்டுடுறோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வஞ்சிட்டான். பார்த்தா இங்கிட்ட பார்த்து சிவப்பு மண்டைக்காரன் பிளான் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் போனது தப்பில் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதான், அப்படியே ஒரு நல்லது மாதிரியே சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க அப்படி சொன்னோன்னே விட்ட பையில உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா பஞ்சு மாயண்டி ஒரு டைலாக். பஞ்சு மாயண்டி இப்படி பார்த்தா பஞ்சு மாயண்டி டென்ஷனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். அவனுக்கு அந்த குரலை மட்டும் கேட்கல சத்தமாக, ஏன்னா அவன் கண்ணாடி வாங்கி பிடிச்சிருந்தனால நேரம் சிவப்பு மண்டைக்காரன் உயிரோடு இருக்கான். பஞ்சு மாயண்டியோட பவர் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா சண்டை போடையும் முதிச்சு சண்டை போடுற டைமில் தான் நம்ம டான்ஸில் வந்துட்டான். சண்டையை போட நிறுத்துங்கடான்னு சொல்லி நம்ம டான்ஸில் சொல்ல கட்டப்பான்னு சொல்ல மாதிரி நிறுத்தி விட்டாங்க. நிறுத்தினோன்னு இங்கிட்டு பார்த்தா நம்ம தனுஷ் ஹீரோ வந்து வா அண்ணன் வந்தோடனே மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா அண்ணனை பார்த்துட்டு அப்படியே பாசத்தை பொழியிறான். கிட்ட பார்த்தா நம்ம மேஜிக் உமனு கூட சுற்றிட்டு அல்ட்ரா சில்ட்ரெலாம் வந்திருக்கு. மேஜிக் உமனு ஸ்வாடு அடுத்து கில்லர் வந்திருக்கான். இவன் அல்ட்ரா சில்ட்ரா இல்லை, கில்லர் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். கில்லர் வந்துட்டான். இங்கிட்டு பார்த்தா இங்கே ஃபுல்லாக இதே மாறிடுச்சு, சுச்சுவேஷனே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. கில்லர் அப்படியே பேச வரும்போது இங்கிட்டு பார்த்தா நம்ம டான்ஸில் பின்னாடி உட்காந்து நம்ம ஸ்வாடு உமன் வந்து கட்டி பிடிச்சிட்டு வாட்டர் ஸ்மெல், அடடடடா என்ன ஸ்மெல்லு, என்ன பர்ஃப்யூம் இது, அடடடா என்ன அழகாக இருக்குது, என்ன பாடி அப்படி இப்படி ஓர்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு எப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக போயிடலாமான்னு சொல்லி நம்ம ஸ்வாடு உமன் சொல்ல அதை கேட்டுட்டு இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே என்ன லவ்ஸ் கேட்குதாடா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடு உமனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சிவப்பு மண்டைக்காரன் எல்லாம் கெடுத்துட்டானே இந்த இவன் சொல்லிட்டு டான்ஸ் செய்யணும்னு பார்த்துட்ருக்கேன். டான்ஸ் செய்ய சொல்கிறான், நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு டான்ஸ் செய்ய சொல்கிறான். சொன்னோன்னே இங்கிட்டு பார்த்தா நம்ம சொட்டத்திலையும் சொல்கிறான், இவன் தான் முக்கியமாக காரணம் சொல்லிகிட்டு இருக்க டைமில் நம்ம டான்ஸ் செய்யறதுக்கு தெரியுது. ஏன்னா நான் டான்ஸ் செய்ய என்ன சொல்ல, நீ சின்ன பையனாகவே இது நடந்துக்காதுன்னு சொன்னோன்னே நான் இப்போ சின்ன பையன், நான் வந்து குழந்தை கிடையாதுன்னு சொல்லி சிவப்பு மண்டைக்காரன் வந்து நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டான்ஸ் சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் பின்னாடி ஒரு சவுண்டு, யாருதுன்னு பார்த்தா நம்ம கில்லர் வந்துட்டான். கில்லர் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். கில்லர் வந்தோடனே கில்லரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கில்லர் நீ வந்துட்டியா அப்படி சொல்லி நம்ம சிவப்பு மண்டைக்காரன் கேட்கணுன்னே கில்லர் சொல்கிறான், நீ பேசுனதெல்லாம் தப்பு, தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்லி கில்லர் கேட்டோன்னே ஒத்துவதை பார்த்துட்டு நம்ம சிவப்பு மண்டைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. நான் நம்ம சீக்கிரட்டாக சொல்கிறேன்டா, நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுடா அப்படி சொல்லி சிவப்பு மண்டைக்காரன் கில்லர்கிட்ட சொல்ல, கில்லர் அப்படிலாம் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு ஒன்று நான் தூக்கி போட்டு வந்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் சொல்லிட்டு அவனோட ஆராவை யூஸ் பண்ணோன்னே அந்த ஏடிஎம்மே ஃபுல்லாமே அவனோட ஆரா தான் ஃபுல்லாக பரவுது. அந்த ஆரா வந்து கொடூரமான ஆராவாக இருக்குது, அதை ஸ்டாண்டே பண்ண முடியல. அது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறான். அதில் நம்ம ஹீரோக்கும் பாதிப்புது, நான் சிவப்பு மண்டைக்காரனுக்கு பாதிப்பு. இங்கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோ நெஞ்சை பிடிச்சிட்டா, அத்தாடி நெஞ்சை பிடிச்சிட்டு பாடுத்துட்டாயா. ஹீரோனால என்ன பவர் இது, என்ன புரிஞ்சிக்க முடியல, இப்படிப்பட்ட பவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா இப்போ அவங்க சிவப்பு மண்டைக்காரனோட பிரதர்ஸ் வந்து பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. உயிரோடு இருக்கணுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் கேட்டோன்னே இதுக்கு மேலே நீங்கள் ஓவராக பேச முடிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு கில்லர் அப்படி கிட்டு டெரராக பேசுகிறோம். சாரி மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சிவப்பு மண்டைக்காரன் சொல்கிறத பார்த்துட்டு அவ்வளோதான் பொழைச்சி போங்கடான்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் இப்படி போகிறோம். பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா ஹீரோக்கு இவன் நுர தள்ளி கிடக்குறான். ஹீரோ இவன் வேறு வந்து கெடுத்துட்டானு சொல்லிட்டு திடீர்னு சிவப்பு மண்டைக்கார காதை யாரை பிடிக்கிறாங்க, நம்ம ஸ்வாடு முன்னே பிடிச்சி இழுத்துட்டு போய் இவனுக்கு உனக்கு சப்புனா அப்போப்புனா அப்பி மூஞ்சி சவர வச்சிருச்சு. இங்கிட்டு பார்த்தா நம்ம ட்ராகன் ஸ்லேயர் பார்த்துட்டு இங்கிட்ட வர நம்ம சோட்டத்தில் டீச்சர் வந்து சொல்லிகிட்ருக்கான், இதுதான் காரணம் சொல்லிகிட்டு இருக்க டைமில் தான் மேஜிக் உமன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு வார்த்தை பேசலை. ஹீரோயினை பார்த்து பேச போகும்போது இங்கிட்ட பார்த்தா நம்ம சோட்டத்தில் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம
ட்ரான்ஸ்லேட்டர் சொல்லிட்டு இருக்கும்போது ட்ரான்ஸ்லேட் போய் அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்பா என்னடா அப்படி இல்லை ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லைண்ணா எல்லாம் நடக்கிறது நான் தான் எனக்கு என்னென்னா தெரியும் இப்படி டீச்சருக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி எனக்கு எதிராக பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் திடீர்னு யாரும் கை வைக்கிறான் பார்த்தா நம்ம ட்ரான்ஸ்லேட் கை வச்சுட்டு தடை விட்டு தம்பி உனக்கு என்னென்னா நீ என்கிட்ட சொல்லிக்கலாம்ல தம்பி நான் உனக்கு என்ன வேணால் பண்ணுவேன் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் மாரல் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் சொல்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி உறவு அதை பார்த்துட்டு ஹீரோ நீ என்னடாவீங்க அப்படி அன்பை பொழிகிறாங்கன்னு பார்க்குறேன். கிட்ட பார்த்தா நம்ம மேட்ச் ஹியூமன் வந்து என்ன என் கிளாஸுக்கு வந்துரு நீ இப்போ ஃபுல்லாக ஸ்பாடு கிளாஸில் தானே இருக்கேன் என்னோடய கிளாஸுக்கு வேணால் வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் ஹியூமன் சொல்லிகிட்டு இருக்கான். மேட்ச் ஹியூமன் சொல்லிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இதே ஓகே தான் நான் இந்த கிளாஸ்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறோம். ஹீரோயின் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம சவுடமன் வந்து மேஜிக் மனை பார்த்துட்டு என்னடி நடக்குது எப்படி நீ கேட்கலாம் அவள் என்னோடய கிளாஸ்மேட்டில் தான் இருக்காள் உனக்கு என்னடி தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு மேஜிக் மன் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு மாற்றி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிற டைமில் தான் இதை கேட்டு நம்ம கில்லர் வந்து நீங்கள் வேணால் என்னோடய கிளாஸுக்கு வேணால் வாங்க நான் ஆறாவை பற்றி லெசன் நடத்திடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் சொல்கிறோம். அதெல்லாம் எனக்கு இன்னொரு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறத பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஆம்பளைன்னு ஒருத்தர் இருக்கேன் அந்த ஏன்டா வேணாச்சு வந்து பேசுங்கடா இப்போ பார்த்தாலும் ஹீரோன்ட்டே பேசி வலிஞ்சு பேசுகிறாங்களே வழங்காதவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் தான் திடீர்னு பார்த்தா நம்ம ட்ராகன் ஸ்டைல் வந்து என்ன தம்பி நிறைய எனக்கு சொல்லிட்டேன் நீ இப்போ கிங்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் எங்கிட்ட பார்த்தா ஒருத்தன் அத்தாடி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க என்னை விட்டு தொலைங்கடான்னு சொல்லிட்டு அவங்க கதறிட்டு இருக்க டைமில் வழங்காத கதறிட்டு இருக்க டைமில் கிங்கத்தை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிட்ட பார்த்தா நம்ம கிங் இருக்கான். கிங் கிட்ட முன்னாடி இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க வந்து என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க எல்லாரும் சொட்ட தலை டீச்சர் வந்து சொல்லிட்டு இருக்கான் இப்படிலாம் நடந்துச்சு இப்படி தான் எங்களோட எலமெண்ட்ஸ் எடுக்க போகும்போது இங்கே நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிச்சு இந்த கிரிச்சு ஸ்டே பண்ணோம் இப்போ இந்த சோல்ஜர் எங்களை அட்டாக் பண்ணாங்க அதெல்லாம் சொல்ல கிங் வந்து ஷாக் ஆகிட்டான். அப்போ நம்ம ஹீரோட்ட என்ன பதில் கேட்குறான் ஹீரோ நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டோன்னே இவன் சின்ன பையனாக இருக்கான் கிட்ஸ் எப்படி கிங் ஆகலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு டவுட் ஆகிடுச்சு. தென்ன டவுட்டு என்ன எப்படா கிங்கு வந்து சின்ன பையனாக சொல்லி கேட்க இல்லை நம்ம ட்ராகன் ஸ்டைல் சொல்கிறான் ஃபாதர் இறந்துட்டாங்க அதனால் இவன் தான் அடுத்த பிரின்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் நான் அந்த சொட்டத்தில் சொல்கிறத பார்த்துட்டு இவன் சாக்காரா நம்ம கிங்கு என்னென்னா இவன் சொல்கிற ரூல்ஸ் படி தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இவங்கிட்ட சொல்கிறான் ஜப்பு பண்ணுற அந்த ஒன்றும் இவங்களாம் குரூப்ஸாக சேர்ந்து தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் கேட்டோட்டு கிட்ட பார்த்தா நான் பின்னாடி இருந்து ஏதோ சவுண்டு கேட்குது இது ஒரு ஆரா ஃபீல் ஆகுது. நம்ம டேடி சிவப்பு மண்டனோட டேடி இவன் பேர் வந்து இவன் தான் கில்லர்னு வைக்கிறேன். கில்லர் வந்துட்டான். கில்லர் வந்தோன்னதை பார்த்துட்டு நம்மளுக்கு நம்ம ஹீரோக்கு ஏதோ சென்ஸு உணருது ஏதோ கெட்ட ப்ரெசன்ஸ் உணர முடியுது நம்ம ஹீரோனால். கிட்ட பார்த்தா ஹீரோ மயிலாடு இதெல்லாம் இதில் மயிலாடு அதுக்கு எங்கள் ஃபேமிலிஸ் காரில் இல்லை மயிலாடுன்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பையனுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன காரணம்னா கோல்டு தான் காரணம். கோல்டுக்காக தான் அந்த ஒரு தெரி நாய் வந்து இப்படி பண்ணிடுச்சு. அந்த நாயை அடித்து ஜெயிலில் வச்சுட்டான். ஒவ்வொருத்தரும் அவனோட இதை ஒத்துக்கிட்டான். அவன் தான் அந்த கோல்டுக்காக தான் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம மயிலாடு நம்ம கிங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா சின்ன பையன் கிங்கிட்ட சொல்கிறத கட்டி இவன் நம்ம ஹீரோ நடுங்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம இவன் வந்து என்னடா இப்படி சொல்லி போட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸில் ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் இருக்க சொட்டத்தலையை வந்து ஏதாவது சொல்கிறான். இல்லை அப்படிலாம் இல்லை அவனும் தான் சேர்ந்து எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம சொட்டத்தலை டீச்சர் சொல்கிறத பார்த்துட்டு நீ எப்படி சொல்ல போச்சு அப்படிலாம் இல்லை நான் அவனை அடித்து விசாரிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் இதாடா காரணம் அவனை வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு தனியாக வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு விடுறான்.